நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ராசிக்கு 8வது வீடு விருச்சிக ராசி. யாரையும் நீங்கள் பொதுவாக நம்ப மாட்டீங்க. நம்பினவங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய ஜாதகம். உங்கள் ராசியோடைய தன்மை ஒரு கருந்தேலு. கருந்தேலு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்பாது யாரையுமே. அப்படி ஒரு தன்மை உடைய ஜாதக தன்மை தான் நீங்கள். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சிக ராசி. பொதுவாக விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சிக ராசி. யோகம் நிறைஞ்ச ராசி. படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம். தோட்டம், நிலம், சொத்து பத்துகள் நிறையா இருக்கக்கூடிய ஜாதகம். புதன் சொல்லக்கூடிய கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய ஜாதகம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு, அது எந்த படிப்போ, ஒரு கேமராமேனாக இருக்கலாம், இல்லை ஏதோ இருக்கலாம். அந்த கலைத்துறையை சம்பந்தப்பட்ட படிப்பு உங்களுக்கு யோகம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 5வது வீட்டில் தான் சனிப்பெயர்ச்சி ஆயிருக்கு 2025. சனி பகவானுடைய நேரம் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் பெயர்ச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இனிமே தான் யோகம். 2020, 2021, 2018லேருந்தே நீங்கள் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டம்தான் நீங்களும் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கருத்துள்ள மனையில் கலகங்கள், பல நஷ்டங்கள், பல அவமானம், அவப்பேர்கள், மண்ணு இழப்பு, பொண்ணு இழப்பு, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள், இப்படி மைண்டு டிப்ரெஷன்ல பல கஷ்டத்துல இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி யோகம். சனி பகவானுடைய ஆதிபத்தியம் குரு பகவானுடைய வீட்டில் பிரவேசிக்கிறனால கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க. நிலம், சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனை இருந்தால் அந்த லீகல் பிரச்சனை உங்களை பாஸ் ஆகும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நேரங்காலங்கள் வருது. படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பில் மேன்மைப்படக்கூடிய நேரங்காலங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு விளங்கி பிள்ளைங்களுடைய படிப்பு தன்மையில் கல்யாணம் காட்சி முடிக்கக்கூடிய நேரங்காலங்களும் கூடி வருது. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டணும். புதன், சனி பகவான், குரு பகவான் இந்த 3 ஜாதகமே இந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய நேரங்காலத்தில் குரு பகவானை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. உங்கள் பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. இனிமே இந்த தருணத்திலிருந்து இனிமே உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை நல்லாயிடுச்சு. ஏன்னா அடிமட்ட தொழில் பண்ணிட்டீங்க, அடிமட்ட கஷ்டப்பட்டுட்டீங்க, படாத பாடுபட்டீங்க. தன்னையே மாற்றிக்கலான்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. இனிமே நல்லா இருக்க போறீங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தான், 5வது இடம் ராசிக்கு 5வது வீட்டில் தான் சனி பகவான் பார்வை வருது. நேரங்காலம் கூடி வருது. இதான் தருணம். சந்தோஷமா ஏதாவது பிடிச்ச கோயில்களுக்கு, செவ்வாய் பகவான் கோயிலுக்கு போயிட்டு இல்லை முருக கடவுளை வழிபட்டுக்கிட்டு முறையாக வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் இந்த விருச்சிக ராசிக்கார மாதிரி யோகக்காரங்க யாருமே இல்லை. பட்டதெல்லாம் போதும், விட்டுருங்க. இனிமே நல்லா இருக்கக்கூடிய தருணம் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. பல சட்ட சிக்கல் இருந்தாலும் அதுலேருந்து விடுபட்டுருவீங்க. பல உயர்ந்த பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது. மனைவி மக்களோட சேர்ந்து வாழுங்க. அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போங்க, முருகக்கடவுளை வழிபடுங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. 5 ஆண்டுக்கு குறையில்லாமல் வாழுவீங்க. சனி பகவானுடைய பார்வை அற்புதமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. சூப்பராக வாழ போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை ரசித்து ருசித்து இனிமே வாழுங்க. தான் மனைவி, தான் குழந்தைங்க, தன்னுடைய சொந்த பந்தத்தில் உற்றாரோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. சொந்த பந்தத்தோடு வாழுங்க.
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க, சொந்த பந்தத்தை எல்லாரையும் கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் குரு பெயர்ச்சி ஆனால் தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் ஒன்று பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லா மக்களையும் சாப்பிட வைங்க. இப்படி அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலம் யோக தசை தான். நல்ல நேரம் வருது, நம்மளாத்தான் நம்ம நேரத்தை எடுத்துக்கணும். ஒரு மனுஷனுக்கும் குரு பெயர்ச்சின்னா அது கிரக பெயர்ச்சி மாதிரி, கிரக பிரவேசம் மாதிரி. இப்போ எப்படி வீடு பால் காய்ச்சனா எல்லாரையும் கூப்பிட்றோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வைங்க. உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் மனைவியோ இல்லை உங்களுக்கோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை ஒரு கெட் டுகெதர் மாதிரி போடுங்க. உங்கள் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடுங்க. வேறு ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வந்து சொந்தத்தை கூப்பிடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு குரு தசை நடக்கும், யாருக்காவது ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடக்கும். அவங்க பாதம் பட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போனாங்கன்னா உங்கள் வீடு செழிப்பாகும். மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. நல்லா வளரக்கூடிய நேரம் இருக்குது. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3மே இந்த ராசியில் பலமாக இருக்குது. கலைத்துறையில் பிரகாசிக்குன்னா கூட இந்த ராசியில் ஒரு அமைப்பு இருக்குது. காவல்துறையில் பிரகாசிக்குன்னாலும் இந்த அமைப்பு இருக்குது. லீகல் படிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த ராசியில் நல்லா இருக்குது. உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு படிப்பு படிக்க வைக்கலாம். யோகமான நேரம் விருச்சிக ராசிக்கு உண்டு. 7 சனி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே மண்ணும் பொன்னாக போகுது. பூர்வீக சொத்து வந்தால் அந்த பூமியை தொட்டு கண்ணில் ஒத்துங்க. அந்த பூமியில் விளையக்கூடிய செடி கொடிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. பூர்வீக சொத்து போகாது. விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு நேரம். அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க. நல்லா வாழக்கூடிய நேரம் இருக்குது. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. பாலகன் குரு உதயமாச்சு. இனிமே தொட்டது விளங்க போது, உன் குலம் தலைக்க போது. ஆனால் விருச்சிக ராசியோட கொற்றவனுடைய புத்திரர்கள்னால தான் உங்களுக்கு யோகம். உங்கள் குழந்தைங்கள்னால தான் உங்களுக்கு யோகம். குழந்தைங்கள அனுசரணையாக வச்சுக்குங்க. அவங்களுடைய படிப்புக்கோ திருமணத்துக்கோ வேலைக்கோ ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி வேலை பார்த்து பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும். இந்த ஜாதகத்தன்மை அற்புதமாக வளரக்கூடிய நேரமாக இருக்குது. நல்லா இருக்கக்கூடிய தன்மை. வீணாக விரயம் ஆயிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள வீணாக சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. விருச்சிக ராசிக்கு இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நேரங்காலம் கூடி வரும்போதே எல்லாரையும் அரவணைங்க. அற்புதமாக வாழுவீங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருக்கு தெரியுமா? செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பழனி முருகரை வழிபடுங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறவங்க கொக்கை சுப்பிரமணியத்தை வழிபடுங்க. இப்படி முருகரை மனசார வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலை தான். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட தொழிலாளிங்க, இப்படி சாதாரண மண்ணு சம்பந்தப்பட்ட மண்ணில் உறக்கூடிய தன்மைப்படக்கூடிய வேலை வாய்ப்பு செய்கிறவங்க இனிமே நல்லா இருப்பீங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. நல்ல நேரம் வருது. முருகனை பிடிங்க. எங்கே இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு ஒரு வணக்கம் ஒன்று போடுங்க. ரோட்லேருந்து கோயில் கோபுர தரிசனம் பார்த்தாவே போதும். நீ சாமி கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே கோபுர தரிசனம், ரோட்லேருந்தே கோபுர தரிசனம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பர் நேரம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர். நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். வரிசையா பாருங்க, நம்ம இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. பொதுவாக சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மைண்ட் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மைண்டை மட்டும் ஸ்டேபிள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு ஈடு இணை எந்த ராசியும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆளுமை பெற்றவங்க இந்த விருச்சிகம், ஸ்கார்பியன்ஸ். விருச்சிகத்தை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் பியாண்ட் தட் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் உச்சம் அப்படிம்பாங்க. ரிஷபத்தில் ராகுவும் கேதுவும் நீச்சம் அப்படிம்பாங்க. இதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது. பட் இருந்தாலும் ஜோதிடர்களோட பல பேர்னோட கருத்து. அதனால நானும் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள்
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விருச்சிகனோட லைஃப்பில் கண்ணீர் கம்பளை அப்படின்றது ஒரே ஒரு ஸ்டேஜான இருக்குங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏமாறுவாங்க. ஆனால் அந்த ஏமாற்றத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தடைக்கல்ல படிக்கல்லா மாற்றி முன்னேறுவாங்க. இது விருச்சிகத்தினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். அவங்க ஏமாறுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அழறாங்க, கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்றாங்க. ஆனால் அதையே ஒரு காரணமாக எடுத்து மேலோங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விருச்சிகத்தினோட ஒரு அமேசிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, அர்த்தாஷ்டம சனி இருந்தார். நிறைய பிரச்சனைகள், கஷ்டம், இன்னல்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு ஃப்ராக்சர் ஆனது, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்தது, ராடு வச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முடங்கி இருந்தது, அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதுவும் ஹெல்த் இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இதனாலெல்லாம் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இப்போ இந்த விருச்சிகத்துக்கு 4ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் பாவத்துக்கு போகிறார். அதாவது மீனத்துக்கு போகிறதுனால பஞ்சம சனியாக இருக்காரு. இப்போ பஞ்சம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுக்கு எதுக்கெல்லாம் பஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து தீர்க்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாக விருச்சிகத்துக்கு மனநிறைவு அப்படின்றது வரவே வராது, பயம் அப்படின்றது போகவே போகாது. இது ரெண்டுத்தையும் சனி பகவான் இப்போ கொடுப்பார். இந்த பஞ்சம சனியாக வந்திருக்கவர் மனசில் திருப்தி, மனசில் சந்தோஷம், பரவாயில்லப்பா நல்லா இருக்கும்ப்பா, ஹாப்பியாக இருக்கும்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை விருச்சிகத்துக்கு கொடுப்பார். இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி விருச்சிகத்துக்கு எப்பயுமே ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும், இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும், மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லைங்களா, அதெல்லாத்தையும் நார்மல்சி கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் சாதனை படைப்பீங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும். அந்த தொழில் 4 பேருக்கு உங்களை தெரிய வரும். பரவாயில்லப்பா, இந்த பையன் நல்ல டேலண்டாக இருக்கானே, இவ்வளோ நாள் இவனை பற்றி நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற ஒரு கிரெடிட்ஸ் வரும் உங்களுக்கு. இவ்வளோ நாள் எது செஞ்சாலும் பெருசாக கிரெடிட் இல்லை, ஒரு சபாஷ் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை கூட யாரும் உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் பேசியிருக்க மாட்டாங்க. ஒர்க் ஸ்பாட்டில் பெருசாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்க. அது வந்து சொத்து தகராறு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலையில் முன்னேற்றம், தொழிலில் அதிகப்படியான கவனத்தை செலுத்துறது, ஓடி ஓடி உழைங்க. ஓடி ஓடி உழைக்கிறதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பலனில் எந்தவித எல்லளவும் குறைவில்லாத உழைப்புக்கேத்த வருமானம் அப்படின்றத பஞ்சம் இல்லாத இந்த பஞ்சக சனி கொடுக்க போறாரு, பஞ்சம சனி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், அதனால பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை, செல்வம் நிறைய சேரும், வசதி வாய்ப்பு சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து சனி பகவானோட சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 4, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அவர் தான் இப்போ 5ஆம் பாவத்துக்கு போகிறார். சனியினோட பார்வை 2ஆம் பாவத்தில் விழுது. 2ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை விழுறதுனால குடும்பத்தில் நிறைய சார்ட் ஆஃப் குழப்பங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா. குட்டி குட்டி பஞ்சாயத்து முதல் கொண்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து வரைக்கும் குடும்பத்தில் இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்தெல்லாம் அவர் சார்ட் அவுட் பண்ணி வைப்பார். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை 7ஆம் பாவத்துக்கு விழுது. களத்திர ஸ்தானத்தில் விழுறதுனால ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ட்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து விருச்சிகமாக இருக்காங்கன்னா ஒய்ஃபோட ஒரு மனமுட்டங்கள், மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், அந்யோன்யம் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது, தாமரை இலையில் தண்ணி மாதிரியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அர்த்தாஷ்டம சனியும் போது அப்படியே ஓடிச்சு, அப்படியே புகஞ்சினே இருந்துச்சு. அந்த புகஞ்சினே இருந்தது ஒரு சிலருக்கு கபீர்னு எரியவும் எரிஞ்சிச்சு. அந்த புகஞ்சினே இருந்ததுல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூலிங் ஆகி புகைன்றது சுத்தமாக இருக்காது. அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த மனமுட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆகிடும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த மனஸ்தாபங்களும் சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சனியினோட பார்வை 11ஆம் பாவம், லாபஸ்தானத்தை சனி பார்க்குறார். பொதுவாக லாபஸ்தானத்தை சனி பார்க்கும்போது நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நம்ம ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அது ஸ்திரமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அனுபவிப்போம், நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. சனி பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சரி, பெருசாக வியாபாரம் பண்ணி விற்றுட்டு நிற்க மாட்டாங்க. ஸ்திர சொத்து அப்படின்றது அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனி பகவான் 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி,
சனி பகவானோட பார்வை இருக்கு அப்படின்னாலும் ஸ்திர சொத்து. அந்த காலகட்டத்தில் நம்மளோட வருமானம், அந்த வருமானத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அசர்ட் வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. அதுதான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்கறத யாராலும் கெடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சனி பகவானுக்கு இப்படி ஒரு அமேசிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்க தான் செய்து. அந்த அமேசிங்கான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்றது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்துக்கு குரு ஃபர்ஸ்ட் வந்து ராகுவை பற்றி சொல்லணும்னா ராகு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் இருக்க ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நம்ம ஒரு 2 தெரு தள்ளி நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது அப்படின்னா, அந்த 2 தெரு முன்னாடி அந்த போக வேண்டிய இடத்துக்கு டெஸ்டினிக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம். அங்கே பெருசாக பள்ளம் நோண்டிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, டேக் டைவர்ஷன், நீ வந்து அப்படி சுற்றி வா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 தெரு சுற்றி அந்த இடத்த வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ராகு இதை தான் ஏற்படுத்துவார். நம்ம செய்கிற வேலையை முடக்கிட மாட்டார், ஆனால் ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்றத போடுவார். நம்ம சுற்றி அந்த இடத்துல வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். இது ராகு வந்து செய்யறதுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கேது 10ஆம் பாவம். அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. கேது 10ஆம் பாவம் தொழில் அப்பப்போ ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஆனால் தொழிலில் வந்து பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, குரு பகவான் 8th பிளேஸ். இந்த குரு பகவான் 8ஆம் பாவம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி முழுசும் ஒரு 4 மாதம் சூப்பராக இருக்கும், 2 மாதம் மீடியமாக இருக்கும், 1 மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸு ஈக்குவலு மைனஸ் அப்படி தான் இந்த வருஷம் ஃபுல்லும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். இந்த ராகு மட்டும் கொஞ்சம் அப்படியே நம்மளை இழுத்தடிச்சு செய்வார், ஆனால் டெஸ்டினிலே ரீச் ஆகிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறது. பொதுவாக மனசு ரொம்ப வீக்கு அப்படின்றதுனால ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது மனசும் ஸ்ட்ராங்காகவும் உடம்பும் ஸ்ட்ராங்காகவும் நம்மளுக்கு வந்து நல்ல புத்தி தெளிவு அப்படின்றதும் கிடைக்கும். விருச்சிகம் சூப்பராகவே இருக்குது. மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஹனுமான வழிபாடு பண்ணுங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். வாழ்த்துக்கள். கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமா துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 3க்கும் 4க்கும் உண்டான அதிபதி, சுகாதிபதி அப்படின்னு பேரு, முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். இந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல பயணிக்கிறார். எப்பவுமே 1, 5, 9 பாவங்கள் நேர் திசை பாவங்கள் அப்படின்னு பேர். அப்ப ஒரே திசை கொண்ட ராசிகள் அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது சாதகமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு பேர். இப்போ நடக்க போகிறது உங்களுக்கு பஞ்சம சனி அப்படின்னு பேர். இதனால் வரை 4ஆம் இடத்துல இருந்தக்கூடிய சனி இப்போ பஞ்சம சனியாக மாறுகிறார் அப்படின்னு பேர். இந்த விருச்சிகத்துக்கு இந்த சனி பகவான் நன்மையை தருவாரா தீமையை தருவாரா அப்படின்னா, ரொம்ப நாளாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே பின்வாங்குது. ஜான் ஏறினால் முழம் சறுக்கிறது என்கிற கதை தான் இந்த நடந்துட்டு இருக்கு. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுதே. இப்போ எப்போவோ படைத்தேன், ஒரு 2 அடி எழும்ப முடிஞ்சது, அதுக்கு மேலே எழும்ப முடியல. எடுத்த எடுப்புலே நான் வீட்டில் கடனாக போட்டுட்டு அந்த கடனை கட்டுறதுக்கே எனக்கு விழி பிதுங்குது. இப்படியெல்லாம் ரொம்ப 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 அப்படியே சிரமம்தான். ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி பேச்சுக்கள். நான் 4 வண்டி மாற்றிட்டேன் சார். நான் முதல்ல எடுத்த உடனே 12 டயர் போட்ட வாகனம் வாங்கினேன், பெரிய வண்டியாக வாங்கினேன், கனரக எந்திரம் வாங்கினேன். இன்றைக்கி நான் டாடா ஏசி தான் ஓட்டின்னு இருக்கேன். அப்பேற்பட்ட வண்டி வாங்கினேன். நான் எல்லா வண்டியும் தொலைச்சிட்டு இன்றைக்கி வந்து இந்த வண்டியை நான் ஓட்டின்னு இருக்கேன். இல்லை, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆக்டிவ் டிரைவராக போயின்னு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் கேட்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னா சொல்லலை. விருச்சிகத்தில் இந்த பேச்சுக்கள் கேட்டு தான் இருக்கிறோம். என்ன 3க்கும் 4க்கும் உண்டான பாவகத்தில் சனி பகவான் செல்லும் பொழுது அவர் சாதகமாக இருந்திருக்காரா அப்படின்னா பெருமளவு சாதகமாக இல்லை. ஆமாம், ஒரு 50-50 அப்படின்ற மாதிரி சில இடத்துல கொடுத்துருக்கார், சில இடத்துல 40-60 அப்படின்ற மாதிரி சில இடத்துல கொடுத்துருக்கார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் வருகக்கூடிய இந்த சனி பகவானால் உங்களுக்கு இப்பொழுது 80% யோக பலன்கள் உண்டு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆமாம், உண்டு தான். நல்லது தான் செய்வார் உங்களுக்கு சனி.
அதில் மாற்று கருத்து கிடையாது. எப்பொழுதுமே திரிகோணத்தில் இயங்கக்கூடிய கிரகங்கள், அது அசுப கிரகங்களாக இருந்தாலும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்கள் இருந்தாலும், அப்ப ஜீவனில்லாத கிரகங்களே திரிகோணஸ்தானத்தில் வரும்பொழுது, அலி கிரகங்களே திரிகோணஸ்தானத்தில் வரும்போது, இயற்கை பாவர்களே திரிகோணஸ்தானத்தில் வரும்பொழுது நமக்கு நல்ல பலன்களை தருகிறார்கள் அப்படின்னு பேர். அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் இதுக்கு. திரிகோணம் என்பது அதிர்ஷ்ட பாவகம் அப்படின்னு பேர். அந்த அதிர்ஷ்ட பாவகத்தில் வரக்கூடிய சனியால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் நிறைவேறப் போகிறது அப்படின்னு பேர். நல்ல முறையில் திருமணம் நடத்தி கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இப்பொழுது தடை இல்லாமல் நடக்கக்கூடிய காலம் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோட பிஸ்னஸில் இது வரைக்கும் ஏற்றமே இல்லை சார், ரொம்ப பெருசாக எனக்கு வாடிக்கையாளர்கள்லாம் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொருளாதாரம் அதனாலே மேலும் மேலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணினே தான் இருக்கிறனே கண்டி, அதையே வச்சு அப்படியே ரோலிங் தான் பண்ணுறனே கண்டி நான் எடுத்து வைக்க முடியல சார் எனக்குன்னு, இந்த பேச்சுக்கள்லாம் இனி உங்களுக்கு மாறும் சார். உங்களுடைய பொருளாதாரம் சரியான விகிதத்தில் உயரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் வரப்போகிறது அப்படின்னு பேர். உங்களுடைய தொழிலை இப்போ மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாற்ற போகிறீங்க. தொழிலை ரொம்ப உள்ள வச்சுருந்தீங்க, இல்லை அங்கே வந்து வாடிக்கையாளர்களே வரமாட்டாங்க, எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, என்ன மாதிரி உழைக்கிறவங்க யாருமே இல்லை, என்ன காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசி விருச்சிக ராசி, தந்திர குணமுள்ள ராசி, மந்திர தந்திரங்களுக்கு கட்டுப்பட்ட ராசி. ஆமாம், நிறைய ஆன்மீகக்காரர்கள்லாம் விருச்சிக ராசியில் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போ பொருள்கள் விற்பனையாக பண்ணுறதுலையோ அல்லது உழைப்பு சாதனத்தில் பெயர் கொடுக்கறதுலையோ பொருள் ஈட்டுறதுலையோ இவங்கள மாதிரி ஒரு புத்திசாலிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த நண்பர்களுக்காகவே உழைப்பு கொடுக்கக்கூடிய விஷயம், ஒரு இடத்துக்கு ஒரு இடம் இப்பொழுது உங்களுக்கு மாற்றம் அடையும். இந்த சனி பஞ்சமஸ்தானத்தில் வரும்பொழுது அந்த தொழில் இடம் மாறிய பிறகு அபரீத வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமாம், இவ்வளவு நாட்களாக வந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்க போகிறாங்க இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சார் 5 வருஷமாக கஷ்டப்படுறேன் சார், ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது சார், அப்படியே தான் சார் இருக்குது, என்னைக்கு என் நோட்டு புக்கில் எவ்வளோ கடன் எழுதி வச்சுனோ இன்னளவுக்கும் அப்படியே தான் சார் இருக்குது, அது அடையவே பெறல சார். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுடைய வளர்ச்சி, அந்த 5 ஆண்டு காலத்தினுடைய நஷ்டங்கள் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் அபரீத வளர்ச்சி, அதை தாண்டிய வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய பெயர் புகழை உயர்த்த போகிறாங்க, கௌரவத்தை கொடுக்க போகிறாங்க. சனியினுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அப்போ சனியினுடைய பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியினுடைய 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பார்க்குறாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். மனைவி விருச்சிக ராசியாக இருந்தால் கணவன் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். இந்த காலகட்டத்தில் அன்பு பாசத்துக்கெலாம் இடம் கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா பொருளாதார சிந்தனையில் தான் வரும். எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய யுக்தியை பயன்படுத்தி இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னொரு கிளை நிறுவலாமா, இன்னொரு ஷாப் வைக்கலாமா, அப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கே இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இது அந்தந்த வயதை ஒத்தி அந்தந்த இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். உடனே நான் திருமண வயசில் இருக்கிறேன், எனக்கு வரக்கூடிய கணவர் ரொமான்ஸ் இல்லாத இருந்தாருன்னா நான் என்ன பண்ணுறது, இந்த கொஸ்டின்லாம் இங்கே வரக்கூடாது. நான் சொல்கிறது ஏற்கனவே கணவன் மனைவியாக இருந்து தம்பதியாக இருந்து ஒரு 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 நல்ல குவாலிஃபிகேஷனில் போகக்கூடிய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய நபர்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு நல்ல கலத்திரம் வரும் அப்படின்ற ஒரு வாக்கும் சொல்லிட்டேன். நல்ல திருமண முறையில் இயங்கும், விடுபட்ட திருமணங்கள், நீண்ட நாள் தள்ளி போன திருமணங்கள், திருமண தடையை சந்தித்த திருமணங்கள். ஆமாம், கல்யாணம் மணமேடை வரைக்கும் போய் மாப்பிள்ளை சரியில்லைன்னு நின்ன கல்யாணம், பொண்ணு சரியில்லைன்னு நின்ன கல்யாணம், கைத்தாம்பளம் மாற்றி அதுக்கப்புறம் கேரக்டரோல சரியில்லைன்றதுன்னா பொருளாதார பிரச்சனையில் நின்ன கல்யாணம், 35-40+ இருக்கக்கூடிய எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கல்யாணம், இது எல்லாமே
சரியான ஒரு விகிதத்தில் உங்களுக்கு இப்போ நடக்கும். மன மகிழ்ச்சியை தரும், மன வாழ்க்கை மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு குற்றம் நடந்திருக்கணும். அந்த திருமண பாவகத்தில், இணை தேடும் பாவகத்தில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறவங்களுக்கு இப்போ சாதகமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஆமாம், சனி தானே. அப்போ 11ஆம் இடம் என்பது லாபதானம். அப்போ மிகுதியான அளவிற்கு உங்களுடைய, அதாவது வருமானம் என்பது உங்களுடைய தேவைக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, தேவைக்கு தான் வருமானம் அப்படின்னா உங்களால் சேமிப்புலாம் பண்ண முடியாது. உங்களுடைய வசதிக்கு வரணும் வருமானம் முதல்ல. தேவை 1 லட்சம் உங்களுக்கு தேவை, ஒரு மந்த்லி இன்கம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாத வருமானம் 3 லட்சமாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய தேவை தான் 1 லட்சம், ஆனால் அசாத்திய தேவை இன்னும் 2 மடங்கு தேவைப்படணும் அப்படின்னு உங்கள் வருமானத்தை நீங்கள் அப்போ தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்லாக வாழ முடியும். அப்போ 1 லட்சம் எனக்கு தேவை, இந்த 1 லட்சம் வந்தால் போதும், இதை சம்பாதிச்சாலே போதுண்டா அப்படின்ற மனப்பக்குவம் இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. என்னைக்கு 1 லட்சம் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் 3 லட்சம் தான் நம்ம சம்பாதிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் வாழ்க்கையே முதல்ல வாழ தகுதியானவர்கள் அப்படின்னு அதுக்கு பேர். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். நான் ரெடியாக தான் சார் இருக்கேன், எனக்குன்னா ஆசை இல்லையா, இல்லை திறமை இல்லையா, உழைப்பு இல்லையா, ஏன் நேரம் நான் போனேன்னா எல்லாம் வெட்டின்னு வருது. இந்த பேச்சுக்கள்லாம் இப்போ மாறும் அப்படின்றதான் இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. ஆமாம், மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. பிறருடைய முதலீடுகளில் கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது முதலீடுகளை சார் எடுத்து போய் விற்று பணம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உதவி செய்யக்கூடிய அனுப்பக்கூடிய கிரகம்தான் சனி பகவான். ஆனால் நீங்கள் அந்த உதவியை சரியான அளவு பயன்படுத்திக்கிறீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இல்லை அந்த உதவி செய்தவருக்கே உபத்திரத்தை தரீங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, உண்மையாக இருக்கார், ஒரு 10 லட்சம் முதலீடு உங்களுக்கு கொடுக்குறாரு. சார் நீங்கள் நல்லா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம், உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விற்று எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கும் பொருள் விற்கும், உங்களுக்கும் வாழ்க்கை நடக்கும்னு கொடுக்குறாரு. ஆனால் இதில் குறுக்கு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா, ஆமாம் அவர் பொருள் வரும், நல்ல விற்பனை ஆகும், விற்ற மாத்திரத்தில் அவருக்கு என்ன பணமோ அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போக தான் நீங்கள் லாபத்தை எடுக்கணும். இங்கே ஒரு குறுக்கு யோசனை வரும், சரி நம்மளுக்கு கொடுத்துட்டாரே, நம்ம விற்றுட்டோமே, நாம் கொஞ்சம் இந்த செலவை பார்த்துட்டு அப்புறமா ஒரு 2 மாதம் கழிச்சு அவர் கொடுக்கலாமே அப்படின்ற நினப்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் தொழில் செய்ய தகுதி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அங்கேயே நீங்கள் 0 ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணத்தை நீங்களே கிழிச்சு போடுறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆமாம், உங்களுக்கு உயர்வுக்கு சனி பகவான் வழிகாட்டுறாரு, அந்த உயர்வை ஏற்றுக்கிறதுக்கு தகுதி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய உயர்வுகள் எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பு நடக்கும். யார் வேணாலும், யாரோ தெரியாதவன், முகம் பேர் தெரியாதவன், அந்நிய செலாவணி பண்ணுறவன், ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவன், யாரோ ஒரு ரூபத்தில் ஆர்டர் வரும், உதவி வரும், பணமாக வரும், பொருளாக வரும், உங்களுடைய முதலீடாக வரும். ஆனால் அதை தக்க வைத்து கொள்ள நீங்கள் தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டீங்க, மறுபடியும் தொடங்கிய 0லிருந்து தொடங்கவே முடியாது, மைனஸில் தான் போகணும். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தரப்போகிறார். இந்த 2.5 வருஷம் உங்கள் பக்கம் காத்தடிக்குது, நீங்கள் தூத்திக்கலாம். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு சொல்கிறான். ஒரு அசுப கிரகத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறாங்க. ஒரு மனிதனுக்குள் எப்படி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, எல்லாமே இருந்தால் இருக்குது. அப்போ நல்ல மனிதர்களோடு பழகும்போது அவனுடைய நல்ல குணங்கள் வெளிப்படுத்துகிறது, தீயவரோடு பழகும்போது தீமை குணங்கள் வெளிப்படுகிறது. அவருடைய சேர்க்கையை பொறுத்து தான் இந்த பண்புகளை நம்ம சொல்கிறோம்.
காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உத்தியோகம் பார்க்குறான் அப்படின்னா அவன் சேர்ற இடம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறான், அதனால் இவனும் வேலை செய்கிறான். 6 மணிக்கு மேலே ஏதோ ஒரு கெட்ட நண்பர் ஃபோன் பண்ணுறான், வாடா மாப்பிள்ள உடம்பு வலிக்குது, ஏதாவது போய் ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாம் அப்படின்னா அந்த மனம் அதுக்கும் போகுது. அப்போ 8 மணி நேரம் மாடாக உழைக்கிறவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான்? உங்களுக்கே காரியம் வரல, கேட்டால் அதுக்கு ஒரு நீதி வச்சுருப்பாங்க. எனக்கு உடல் வலிக்குது, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, நான் இதை சாப்பிட்டாதான் எனக்கு அடுத்த நாளை ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பதில்கள்லாம் வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டுக்கோப்போடும் ஒரு கட்டுப்பாடோடும் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு ஜெனரேஷன் இருக்குது சார், ஒரு தலைமுறை இருக்குது. 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இல்லை, 30 ஆண்டு காலம் தாழ்ந்தவர்கள் இல்லை. இது சொல், இது கண்டிப்பாக நடக்கும் இல்லை. ஏன்னா 30 ஆண்டு காலம் என்பது சனியினுடைய ஒரு சுற்று. ஏன்னா 12 ராசி கட்டத்தில் அந்த சனி இப்போ இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு வராருன்னா மறுபடியும் மீனத்துக்கு வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். அதுதான் சொல்லப்படுது, 30 ஆண்டு காலம் உயர்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டு காலம் தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு பேர். கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே இருப்பான். இதுதான் ஏரோ மார்க்கு தான் லைஃப், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் தலைவன் அப்படின்றவன் நாளைக்கு கீழே இருப்பான், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே வருவான். இது இப்படியே தான் போகும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னு. நாம் இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு தனியாக தகுதி இடம் பிடிக்கிறோமா, வரலாறுல இடம் பிடிக்கிறோமா, அதில் தான் நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியத்தை பொறுத்து தான் நமக்கு நல்ல ஒரு இடம் கொடுப்பார்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு பேர். இன்னளவும் வரலாறுகள் பேசக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க தர்ம நெறிமுறையோடு வாழ்ந்திருக்காங்க. பூமியில் தர்மங்கள் செய்துட்டு போகிறவங்க தான் இங்கே பெயர் புகழோடு இருக்கிறார்கள். இன்னும் வேறு மாதிரியான பெயர் புகழும் இருக்கிறாங்க. அநீதி செய்தவர்களுடைய பெயர்களும் ஏட்டுக்கல்வியில் தான் எழுதப்படுகிறது. ஆமாம், 2 விதி இருக்குது. ஆமாம், அதில் மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த விருச்சிக ராசியினுடைய சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுறதுனால பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளமாகும் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஆகிடும். ஏன்னா சனி சார், சனி கொடுக்கும்போது அதெல்லாம் யாரும் குறுக்கலாம் நிற்க மாட்டான். மற்ற கிரகங்கள் இருக்கும்போது தான் எல்லாம் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான். குரு கொடுக்கும்போதும் சனி கெடுப்பான், ராகு கெடுப்பான், கேது கெடுப்பான். இங்கே சனி கொடுக்கும்போது எல்லா கிரகமும் பேக்கில் தான் போயாகும். ஏன்னா இங்கே இவர் தான் கர்மாதிபதி அப்படின்னு பேர். நீங்கள் செய்யக்கூடிய கர்ம கணக்குகளுக்கு அளவிட்டு பங்கு பிரித்து கொடுக்கிறவரே இந்த சனி பகவான் தான். அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்தை விழறதுனால மிகப்பெரிய ஒரு வருமானங்களை இப்பொழுது விருச்சிக ராசிக்கு கொடுக்க போறார். குடும்பத்துக்குள்ள நிறைய குதூகலத்தை கொடுக்க போறார். தர்ம காரியத்தை நிகழ்த்த போறார். சந்தோஷமான விஷயங்கள், திருவிழா போன்ற உங்களுடைய குடும்பங்களில் திருமண காரியங்கள் நடைபெறும். பெத்திர பேர்கள் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகள் வளர்ச்சி அடைவாங்க. அனைத்து விஷயத்திலையும் யோகம் கொடுக்க போகிறார் இந்த பஞ்சம சனி விருச்சிக ராசி. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்களை காக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், இருப்பதை கொடுப்போம் இல்லாதவர்க்கே என்ற வேத வாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமாம், சரி, நான் இந்து முறைப்படி பண்ணுறேன், நான் ஒரு மதம் சார்ந்திருக்கேன், கிறிஸ்துவனாக இருக்கேன், முஸ்லீமாக இருக்கேன் அப்படின்னா மேன் டு மேன் ஹெல்ப், இதுதான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பேர். இந்த சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னாலே சனின்னாலே இல்லாதவன் அப்படின்னு பேர். அப்போ எல்லாருக்குமே பேர் வைக்கிறீங்களே எப்படி சார், அவன் இல்லாதவனா அப்படின்னா இந்த கலியுகத்தில் இந்த பிறவியில் அவன் யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அப்படின்னு. ஏன்னா எதிர்பார்த்து இருக்கிறாங்க, யாராவது ஏதாவது நம்மளுக்கு செஞ்சிட மாட்டாங்களா, நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா. அப்போ உடல் ஊனமுற்றவர்கள், பிறவிலேயே ஏதாவது வாய் பேச முடியாதவங்க, எழுந்து நடக்க முடியாதவங்க, உடல் பாதிப்படைஞ்சவங்க, இரத்த சோகை நோய் உள்ளவங்க, மூளைச்சலவை நோய் உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய பிறப்புகள் இந்த கலியுகத்தில் தினம் தினம் பிறந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் என்ன உங்கள் வருமானத்திலிருந்து ஒரு 3% தர்ம காரியத்திற்காக செலவு பண்ணுங்க. நீங்கள் போய் ஒரு ஆலயத்தில் கட்டுக்கட்டாக பணம் போடுறதெல்லாம் 2வது சப்ஜெக்ட்.
அதெல்லாம் எங்கே போகுது எங்கே வருது அதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. நேரடியாக நீங்கள் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படியே கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதுதான் கடவுள். கடவுள் என்பது வேறு எங்குமே இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆமாம், அவர் அந்த உதவியை வாங்கும்போது நீங்கள் தான் கடவுளாக தெரிவிங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்குள்ள சனி பகவான் உங்களுக்கு எவ்வகையிலாவது கெடுதல் செய்வாரா அப்படின்னா, அவர் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார். இந்த விஷயங்களுக்குள்ளலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சனி பயிற்சியில், இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் கண்டுக்கே தேவை. இந்த வாழ்வியல் நெறிமுறையிலிருந்து அங்கங்கே தடுமாறி சில விதிமுறைக்காக தடுமாறி வரவங்கெல்லாம் இந்த பாவகத்தினுடைய அடிப்படை தன்மைகளை பெற்றுதான் தீர வேண்டும். அதில் மாற்றுக்கருத்தும் கிடையாது. சரி, விருச்சிகத்திற்கு இந்த சனி பகவான் 80% யோக பலன்களை வாரி வழங்கி கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொள்ள உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.